Good morning. Welcome to Madan Kumar Vlogs. Day 59 of Walking Challenge. Walking with Madan Kumar சீரீஸில் ஜாயின் பண்ணிக்கிங்க. 10,000 ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுதான் இன்றைக்கி டாஸ்க். இன்றைய பொழுது உண்மையாலுமே சூப்பராக அமைஞ்சிருக்கு. பாருங்கள், இன்றைக்கி கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைட்டாக மழை வர மாதிரி இருக்குது. மார்னிங்கே செம ஃபீலிங்காக இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த மார்னிங் டைம்னாலே நல்ல எனர்ஜெட்டிக்கான ஒரு டைம் தான். அந்த எனர்ஜெட்டிக் டைமில் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு கிளைமேட் இருக்கப்போ நினச்சி பாருங்களேன், நீங்கள் ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணணுன்னு ஒரு ஆசையில் இருப்பீங்க. யாராவது நம்மளுக்காக சர்ப்ரைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் மைண்டுக்குள்ளே வச்சுருப்பீங்க. ஓகே, அந்த டைமுன்னு பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சேர்ந்து உங்கள் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணாங்கன்னா, பர்த்டேவே ஸ்பெஷல் தான். அந்த டைமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எதிர்பார்க்காத யாரோ ஒருத்தர்லாம் விஷ் பண்ணி, ரைட், இட் மேக்ஸ் யூ ஹாப்பி. எனக்கு அந்த மாதிரி தான். எனக்கு எப்போவுமே இந்த நேச்சராக இருக்கட்டும், யூனிவர்ஸாக இருக்கட்டும், அவங்க ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது கிஃப்ட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது என்னோடய பெரிய நம்பிக்கை. அப்படி பார்க்குறப்போ எனக்கு இன்றைக்கி ஒரு செம்ம சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. மார்னிங் எந்திரிக்கும் போதே செம்ம ஃப்ரெஷ்ஷு, ரைட். இன்றைக்கி அந்த கிளைமேட்டோடு சேர்த்து பார்க்குறப்போ இட்ஸ் வண்டர்ஃபுல் ஃபீலிங். நேற்றைய வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு புது சீரீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஃபினான்ஸ் வித் மதன் குமார் அப்படிங்கிற மாதிரி. ஃபுல் அண்ட் ஃபுல் பர்சனல் ஃபினான்சிங் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் இதை பற்றி தான் நிறைய பேசிகிட்டு இருக்கோம். அதில் மொதல் வீடியோ நேற்று ரிலீஸ் ஆகிருக்கும். இதோட ஃபர்தர் வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்த நாட்களில் வெளியாக போகுது, ரைட். இன்றைக்கி பிளான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இன்னொரு ஹாப்பி நியூஸும் இருக்குது. வெயிட் ரெடியூஸ் ஆகிருக்கு. எஸ், நல்லா ரெடியூஸ் ஆகிருக்கு. நம்ம முன்னாடி 5 kg ஒரு தடவை டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகிருந்துச்சு. இன்றைக்கி 3 kgs குறைஞ்சிருக்கு. ஓகே, அதை விட முன்னாடி இருந்ததை விட இப்போ 3 kg குறைஞ்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ப்ராசஸ் கரெக்டாக போச்சு அப்படின்னா ரிசல்ட் பக்காவாக வரும் அப்படிங்கிறதுக்கு உண்டான பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் நானே இருக்கேன். அப்படிங்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நல்லா போயிட்டுருக்கு, சூப்பராக போகுது. அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் குறையுங்கிற நம்பிக்கையும் இருக்குது. ஏன்னா நான் நேற்றே இன்டிமேட் பண்ணியிருந்தேன் இந்த மாதம் நல்லா போகும் அப்படின்னு. ஏன்னா என்னோடய ப்ராசஸ் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. நீட்டாகவும் கொண்டு போயிட்டுருக்கேன். முன்னாடி நிறைய செய்யணும்னு நினச்சி செய்யாமல் விட்டுருப்பேன். பட் இப்போது செய்யணும்னு நினச்சதை கரெக்டாக செஞ்சு அதை ட்ராக்கும் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா போயிட்டுருக்கு. இட்ஸ் ஆசம் ஒன். இன்றைக்கி வாக்கிங்க்கு ஒரு புது ஆடியோ புக் ஒன்று டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ஆடியோ புக்கு இன்றைக்கி ஃபுல்லாக கேட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னா அது இன்னும் சந்தோஷமாக இருக்கும். இன்றைய பொழுது இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலைன்னு வைங்களேன். இப்போ தான் லைட்டாக ஒரு 1% தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த 1%ல் இவ்வளோ நல்ல விஷயங்கள் எனக்கு இன்றைக்கி கிஃப்டாக வந்துட்டுருக்கு அப்படின்னா இன்றைக்கி ஃபுல்லாக நல்லா போகும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையும் இருக்குது. இந்த நல்ல விஷயங்கள் லிஸ்ட்டில் நம்ம 10,000 ஸ்டெப்ஸையும் இன்றைக்கி சேர்த்துடலாம். இன்றைக்கி 10,000 ஸ்டெப்ஸை முடிச்சுட்டு உங்களை மீட் பண்ணுறேன். 10,000 ஸ்டெப்ஸு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் மார்னிங்கே சொல்லியிருந்தேன், இன்றைக்கி சூப்பராக இருக்குது கிளைமேட்டு, மழை வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். மழை வந்துருச்சுங்க. ஓகே, சட்டை எந்த அளவுக்கு நனைகிற அளவுக்கு மழை வந்திருக்குன்னு பாருங்கள். எஸ், சரியான மழை, ரைட். அது என்னடா மழை பெஞ்சிருக்கு, இங்கேலாம் உனக்கு நனையில, இங்கே மட்டும் நனைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, எஸ், ஸ்வெட்டு மழைங்க, ரைட். வேறு லெவல் ஸ்வெட்டு இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு. அதான் ஒரு யூனிவர்ஸ் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னு வைங்களேன். அந்த சந்தோஷத்தை யாருனாலையும் தடுக்க முடியாது. செம்மையாக இருந்துச்சு. ஆடியோ புக் முடிஞ்சிருச்சு. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஒரு ஆடியோ புக் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதை ஃபுல்லாக கேட்கணும் அப்படின்னு. ஒரு லீடர்ஷிப் பற்றி செம்மையான ஒரு ஆடியோ புக்கு, செம்மையாக இருந்துச்சு. ஓகே, எப்போவுமே எனக்கு இந்த ஆடியோ புக்ஸ் மேலே ரொம்ப ஒரு பிரியம் உண்டு. புக்ஸ் படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என் மூளைக்கு எக்ஸசைஸ். பட் அந்த ஆடியோ புக்ஸ் கேட்குறப்ப எனக்கு நிறைய இன்புட் கிடைக்கும். அந்த இன்புட்டும் இன்றைக்கி டேவோட நீங்கள் நினச்சி பாருங்கள். இந்த நாள் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ராஜாவுக்கு தலை மேலே வைக்கிற ஒரு கிரீடம் மாதிரி நினச்சிக்கோங்களேன். ஓகே, அதில் ஒவ்வொரு அழகான நவரத்தினக்கெல்லாம் வைக்கிறாங்க. அப்படி நவரத்தினக்கெல்லாம் வைக்கிறது தான் இன்றைக்கி நடந்த எல்லா பாசிட்டிவிட்டியும், ரைட். நிறைய ஹாப்பினஸ் இன்றைக்கி ஃபில் ஆகிக்கிட்டே இருக்குது. இது எல்லாமே பல நாள் நம்ம பிளான் பண்ணி அதோட ரிசல்ட்டாக இன்றைக்கி கிடைக்கிற விஷயங்கள். சூப்பராக போகுது. ஓகே, எப்போவுமே உங்கள் எண்ணங்களையும் உங்கள் மனது, உங்கள் உடம்பு எல்லாத்தையும் கொஞ்சம் ஃப்ரீயாக, ஹாப்பியாக, ஜாலியாக வச்சுக்க ட்ரை பண்ணிங்கன்னா இந்த யூனிவர்ஸ் நம்மளை ஜாலியாக வச்சுக்கும். ஓகே, இஃப் யூ ஆர் அ குட் அண்ட் பியூர் சோல், த யூனிவர்ஸ் வில் பி யுவர் ஃப்ரெண்ட். ஓகே, ஹி வில் பி அ குட் அட்வைசர் டு யூ, ஹி வில் பி அ குட் வெல்விஷர் டு யூ.
ஐ ஹோப் இன்றைய பொழுது எனக்கு சிறப்பாக அமைச்சு உங்களுக்கு சிறப்பாக அமையும் அப்படின்னு நம்புகிறேன். ஹேவ் அ கிரேட் டே.